வணக்கம். நம் சிந்தனைகளின் வேகத்திற்கு வடிவம் கொடுக்கும் விலங்கினம் எது என்றால், அது வெகு விரைவாக ஓடக்கூடிய குதிரைதான். நம் முன்னோர்கள் இவற்றின் சிறப்பியல்புகளை பழமொழியின் வாயிலாக கூறியிருப்பது வியப்பளிக்கக்கூடியதாக உள்ளது. அப்பழமொழிகளை இக்காணொளியான குதிரை பற்றிய தமிழ் பழமொழிகள் வாயிலாக தெரிந்து கொள்வோம். கடிவாளம் இல்லாத குதிரை, நல்ல குதிரைக்கு கெட்ட சுழி, 7000 பொன் பெத்த குதிரை, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா, உபதேசியாரிடம் குதிரை கொள்ளாதே, விதவையிடம் பெண் கொள்ளாதே. ராஜன் ஏறின குதிரைக்கு மேடு ஏது பள்ளம் ஏது, ஒன்றே குதிரை ஒன்றே ராவுத்தர். மனைவி, குதிரை, கப்பல் இம்மூன்றையும் மற்றவரை நம்பி ஒப்படைக்காதே. பிறர் புகழும் குதிரையை வாங்கு, பிறர் குறை பேசும் பெண்ணை மணந்து கொள். நொண்டிக் குதிரைக்கு சறுக்கினது சாக்கு. அரபிக் குதிரையிலும் ஐயம்பேட்டு தட்டுவானை நல்லது. தட்டுவானை குதிரை வந்து கொள்ளுக்கு அழுகிறதாம். அரபிக் குதிரையானாலும் ஆளேறி நடத்த வேண்டும். வண்ணக் குதிரை மண்ணை தின்கையில தட்டுவானை குதிரை கொள்ளுக்கு அழுகிறதாம். ஏறவார தட்டைக்கு அழுதுச்சாம், 7000 பொன் பெத்த குதிரை இறப்பை பிடுங்கையில். சாதிக் குதிரை சவுக்கடி பொறுக்காது, கொல்லிப்பட்ட குதிரை லாயம்பாள். கோபமுள்ள மனிதன் வெறிபிடித்த குதிரையில் சவாரி செய்கிறான். கோபி குதிரை மேல் கடிவாளம் இல்லான். கொஞ்ச நேர சவாரியானாலும் குதிரை மேலே சவாரி செய். குருட்டுப்பைய குதிரை கோதுமை ரொட்டி கேட்டுச்சாம். வழியிலே கண்ட குதிரைக்கு வைக்கோல் கடிவாளம். பொட்டைக்கண்ணு குதிரைக்கு ரெட்டப்பந்தம் தீவட்டி. செல்ல குதிரை நொண்டி வேடம் போடும். முன்னே பார்த்தால் முதலாளியின் குதிரை, பின்னே பார்த்தால் அதிகாரியின் கழுதை. குதிரை குருடானாலும் கொள்ளு தின்கிறதில் குறையா. குதிரையின் வயிறும் கழுதையின் முதுகும் காலியாக இருக்காது. குதிரை 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். குதிரை வால் இருந்தால் 8 அடி மட்டும்தானே வீசும். குதிரை வால் குட்டி வால். குதிரைக்கு குர்ரம் என்றால் ஆனைக்கு அர்ரம். குதிரைக்கு கொம்பு இருக்காது, குணம் இருக்கும் இடத்தில் பணம் இருக்காது. குதிரைக்கு பாடை கட்டினாற் போல, குதிரை விற்ற குச்சிலியார் போல. குதிரை நல்லதுதான், சுழி கெட்டது. குதிரை கீழே தள்ளியதும் இல்லாமல் குழியும் பறிச்சதாம். குதிரை நொண்டி ஆனாலும் கொள்ளு தின்ன ராஜா. குதிரை தூக்கி போட்ட தன்றியும் குழியும் பறித்ததாம். குதிரை நடக்காவிட்டால் ராவுத்தர் கொக்காய் பறப்பாரோ? குதிரையை தேர்ந்தெடுக்கும் போது ஓர் இளைஞனின் பார்வை வேண்டும். குதிரை நடை வராமல் கொக்காய் பறப்பாராம் ராவுத்தர். குதிரை மீது அமர்ந்து கொண்டே உன் குதிரையை தேடுகிறாய். குதிரை பிடிக்க சம்மட்டி அடிக்க கூப்பிட்டு குரலொன்று ஏனென்று கேட்க குதிரை முட்டை. குதிரை முட்டை. குதிரை ஏறி என்ன, கொம்பு ஊதி என்ன. குதிரை இருப்பு அறியும், கொண்ட பெண்டாட்டி குணமறிவாள். குதிரை ஏறாமல் கெட்டது, கடன் கேளாமல் கெட்டது. குதிரை கிடைத்துவிட்டால் சவுக்கு கிடைக்காதா? குதிரையின் குணத்தை அறிந்துதான் தம்பிரான் கொம்பு கொடுக்கவில்லை. குதிரை ஏறாமல் கெட்டது, கடன் கேளாமல் கெட்டது. குதிரை கொண்டால் லகானுக்கு வழக்கா? குதிரை செத்ததுமல்லாமல் குழி தோண்ட 10 பணம். குதிரையைப் போல நாயை வளர்த்து ரெட்டுச்சி, நீ குறை. குதிரை தெரியும், அதன் காதில் கொடையாளி தெரிவான், அவன் கொடுக்கும் கொடையில. குதிரையும் ஏறி குதிரை குட்டியும் ஏறுவதா? குடல் காய்ந்தால் குதிரையும் வைக்கோல் தின்னும். வைக்கோல் தின்னும் குதிரை வீட்டுக்கூரையையும் பிடுங்கும். அழிந்த கொள்ளையில் குதிரை மேய்ந்தால் என்ன, கழுதை மேய்ந்தால் என்ன. குதிரையும் காதம், கிழவியும் காதம். குண்டு சட்டியிலே குதிரை ஊட்டுகிறான். குருடு ஆனாலும் குதிரை சிமிட்டுகிறதில் தாழ்ச்சி இல்லை. குடப்பால் கறந்தாலும் குதிரையோட்டம் ஓட மாட்டாது. கிழவியும் காதம், குதிரையும் காதம். 5 பைசா குதிரையும் வேண்டும், 6 கடக்கவும் வேண்டும். மேகத்தில் பறக்கிற குதிரைக்கு மேடு ஏது பள்ளம் ஏது. விளக்கு மாற்றால் அடித்து குதிரையோடு தீவட்டி கொடுத்தாற்போல. 1000 பொன் பெற்ற குதிரைக்கும் சவுக்கடி வேண்டும். ஆட்டம் 4 பந்தி, புறத்தாலே குதிரை. ஆயத்துக்கு குதிரை, கீயத்துக்கு குட்டி. குண்டோட்டம், குதிரை ஓட்டம். ஏறுகிற குதிரையிலும் உழவு மாடு அதிக உத்தமம். எண்ணப்பட்ட குதிரையெல்லாம் மண்ணை போட்டுக்கொள்ள. வைக்கோல் தின்கிற குதிரைக்கு வேகம் அதிகமா. சண்டி குதிரைக்கு ஏற்ற மொண்டி சாரதி. வாடகை குதிரை களைப்பு அடையாது. ஐயையோ, குதிரை முதுகெல்லாம் கோணல் உண்ணாச்சாம்.
முன்னாலே போகிற குதிரையை பார்த்து பின்னாலே போகிற ஒட்டகம். குதிரை முன்னாலே பார்த்தால் சேவகன், குதிரை பின்னாலே பார்த்தால் செட்டியார் குதிரை. 3/4 பணத்துக் குதிரை 3 பணத்திற்கு புல் தின்கிறதைப் போல. முரட்டுக் குதிரைக்கு முள்ளுக் கடிவாளம். சண்டிக் குதிரையை விட நொண்டிக் கழுதை உயர்ந்தது. போரில் குதிரை நடவாவிடின் வீரர் பிறப்பர். வீரத்திற்கும் வேகத்திற்கும் பரிணாம வளர்ச்சிக்கும் உதாரணமாக விளங்கும் இக்குதிரை இனத்தை காப்பது நமது கடமையாகும். நன்றி.